ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா அசம்பிளி கிச்சன். இந்த வீடியோவில் ஸ்பைஸியாக ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணி நல்லா காரசாரமாக இது செய்ய போகிறோம். இது செய்ய ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா தகன்னு கொதித்து வரும்போது இதில் 1.5 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா சேர்த்த உடனே நம்ம நல்லா கலந்து விடணும், இல்லாட்டி அடியில் போய் அது ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். இடையில 2-3 டைம் நம்ம கலந்து விடணும். பாஸ்தா வெந்தப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். பாஸ்தா வெந்தப்புறம் நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2-3 பீஸ் ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாரியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனப்புறம் நம்ம இதில் தக்காளி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி பாதி நல்லா வதங்கினப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், அது நல்லா கலர் தருன்றதுக்காக. அடுத்து தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் இதை வதக்கிட்டு நம்ம இந்த தக்காளி அரைச்சி மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம இந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இது ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தாலும் ரெகுலராக நம்ம செய்கிற டிஃபனே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நம்ம நல்லாயிருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். காரம் குறைவாக வேணும்னா நீங்கள் குறைவாக சேர்த்துட்டு செய்யலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் சீஸ் எல்லாம் துருவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். சுவையான காரசாரமான இந்த பாஸ்தா ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.